யாரும் யாரையும் சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, புரிதல்ங்கிறது அது ஒரு ப்ராசஸ். எடுத்த உடனேயே ஒரு நபரை பார்த்த உடனேயே அல்லது அவங்கள்ட்ட ஒரு வாரமோ அல்லது ஒரு 1 இயரோ நம்ம பேசி பழகின உடனே நம்ம அவங்கள இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு வரைமுறைகளை நம்மளால் வந்துட முடியாது. ஒரு பேசிக்கான விஷயத்த மட்டும்தான் நம்ம அவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, முழுமையாக ஒருத்தரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது இட் டேக்ஸ் டைம். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலையும் அது மாறுபடும். அந்த நேரத்தில் தான் நம்ம அவங்கள புரிஞ்சுக்கவும் முடியும். எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவங்க தன்னை எளிதில் புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருக்கிறாங்க. மற்றவங்க என்னைய புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருப்பதும் தவறு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன் வர வேண்டும். ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களுடைய நேரம் அதிகம் செலவு பண்ண வேண்டும். அவர்களை பற்றியான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்படாமல் நிதானமாக ஒவ்வொன்றையும் நம்ம கவனிக்கும் போது ஒரு விஷயத்தினாலும் சரி, ஒரு நபரனாலும் சரி, நம்ம புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய மனதில் என்ன இருக்கிறதுங்கிறத நம்ம அவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணணும். நம்ம மனசுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு நான் யார்ட்டையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே முடியாது. நிறைய நேரங்களில் கடவுளையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அப்படி இருக்கும்போது மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம்தான். மற்றவங்களை புரிய முடியல அப்படிங்கிறதுனால உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளவும் வேண்டாம். உங்களை யாரும் சரியாக புரிஞ்சுக்கலங்கிறதுனால அதனாலே வருத்தி கொள்ள வேண்டாம். இது ஒரு ப்ராசஸ். ஸோ இதை முயற்சி பண்ணி புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக என்னென்ன காரியங்களை நம்ம செய்ய வேண்டுமோ அவைகளை நம்ம செய்து புரிந்து கொள்ள வைப்பதும் பிறரை புரிந்து கொள்வதும் அது நம்முடைய கைகளில் இருக்குது.